தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முக்கிய எதிர்க்கட்சியாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மே மாதம் 2021 இருந்தே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இருக்கிறது என்று பேசத் தொடங்கிவிட்டார். அவர் தொடர்ந்து கலந்து கொள்கின்ற அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள், அதிமுகவினுடைய கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்புகள் என்று பலவற்றிலும் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் விவகாரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுவது என்பது எந்த விதத்திலும் தவறல்ல. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன, இது தனியாக நடத்தப்படுகிறதா அல்லது திட்டமிட்டு ஏதாவது தாக்குதலாக இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியமாக மாறுகிறது. தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் தன்னைத்தானே எதிர்க்கட்சி தலைவராக கருதி கொள்ளக்கூடிய வெற்றி பெறாத வேட்பாளர் அண்ணாமலை அவர்களும் கூட தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது, ட்ரக் மாஃபியா கழகம் உள்ளிட்டவற்றை எல்லாம் தொடர்ந்து பேச தொடங்கி இருக்கிறார். மேலும் பொதுவெளியில் தெரியக்கூடிய ஊடகவியலாளர் என்னும் போர்வையில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு சிலரும் கூட இந்த பேச்சுக்களை தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆனால் இந்த மூன்று தரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கிய இணைப்பு புள்ளியாக முதல் குடும்ப எதிர்ப்பு என்பது பிரதானப்படுகிறது. அனைவருடைய அறிக்கைகளிலும் இது பொதுவானதாக இருக்கிறதே, இதற்கு பின்னால் பொதுவான திட்டம் தீட்டப்பட்டுத்தான் இப்படி பொதுவெளியில் பேசுகிறார்களா என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே போதைப் பொருள் அதிகரித்திருக்கிறதா? ஒன்றிய அரசு சொல்லும் தகவல் என்ன? 2020க்கு பிறகு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்ச்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையின் நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் எனப்படும் ஆய்வகத்தின் மூலமாக நடத்தப்பட்ட நாடு தழுவிய அளவிலான சர்வேயில் பல்வேறு முக்கியமான புள்ளி விவரங்கள் கண்டறியப்பட்டன. மேலும் நார்கோட்டிக்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா பல்வேறு முக்கியமான ஆய்வு அறிக்கைகளை அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டேதான் இருந்திருக்கிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறது, அதில் எவ்வளவு பேர் அடிமைகளாக மாறி இருக்கிறார்கள் என்பது பற்றி எல்லாம் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும் பொழுது பல்வேறு அதிர வைக்கும் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றியும் அந்த அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த தேசிய ஆய்வறிக்கையின் பெயர் மேக்னிடியூட் ஆஃப் ட்ரக் அபியூஸ் இன் த கண்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசின் சமூக நீதி துறையின் கீழ் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையை தயாரித்த பல்வேறு குழுக்களினுடைய இணையதளங்களிலும் இது இடம்பெற்றிருக்கிறது. அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் தரவுகளின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சராசரியாக கஞ்சாவினுடைய பரவல் 1.2% என்று கணக்கிடப்படுகிறது. இந்த 1.2%ல் தமிழ்நாட்டின் அளவு என்ன, தமிழ்நாட்டின் இடம் என்ன என்று எடுத்து பார்த்தால் மொத்தம் 36 மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய பட்டியலில் தமிழ்நாடு 33வது இடத்தில் இருக்கிறது. கஞ்சா பரவலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் இடம் இந்திய தரவரிசையில் 33. ஓபியாய்ட்ஸ் எனப்படும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய இந்தியர்களின் சராசரி 0.70%, தமிழ்நாட்டில் 0.02%. தமிழ்நாட்டின் தரவரிசை 35. 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய பட்டியலில் தமிழ்நாட்டில் ஓபியாய்ட்ஸ் வகையை பயன்படுத்துபவர்களுடைய இடம் 35. அதாவது தமிழ்நாட்டை விட 34 மாநிலங்களில் அதிகமான போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை விட 32 மாநிலங்களில் கஞ்சா பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. செடேட்டிவ் எனப்படும் மயக்கநிலை போதைப் பொருட்களை பயன்படுத்தும் இந்தியாவின் சராசரி 0.20%. தமிழ்நாடு 0.06%. அது தமிழ்நாட்டினுடைய தரவரிசை என்ன என்று எடுத்து பார்த்தால் இந்தியாவில் 33வது இடம். புகைத்தல் தொடர்புடைய வகைகள்
1.17% இந்திய சராசரி, 0.37% தமிழ்நாட்டு சராசரி. அதிக பயன்பாடு உள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் இடம் 28. சரி, இந்த பட்டியலில் தமிழ்நாடு 30 இடங்களுக்கு மேல்தான் இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முன்னே கஞ்சாவும் போதைப் பொருட்களும் மயக்க நிலை போதை வஸ்துக்களும் அதிகமாக பயன்படுத்தப்படும் மாநிலங்களில் முதலிடங்களில் யார் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து பார்த்தால், போதைப் பொருட்களில் கஞ்சா வகைகளை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்களில் முதல் 10 இடங்களை பிடிப்பது, கஞ்சா பயன்பாட்டில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். ஓபியாய்ட்ஸ் எனப்படும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். செடேட்டிவ் எனப்படும் மயக்க நிலை போதை வஸ்துக்களுடைய பயன்பாட்டில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். புகைத்தல் தொடர்புடைய வகைகளில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். இந்த பட்டியலில் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது? கஞ்சா பயன்பாட்டை பொறுத்தவரையில் முதல் 10 இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஒடிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பீகார், ஹரியானா, டெல்லி, அசாம், மத்திய பிரதேஷ். தமிழ்நாடு இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் இல்லை. ஓபியாய்ட்ஸ் எனப்படும் வகைகள், ஓபியாய்ட்ஸ் எனப்படும் போதை வகைகள் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், டெல்லி, ஆந்திரா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், ஒடிசா ஆகியவைதான் முதல் 10 இடங்கள். இதிலும் முதல் 10 இடத்தில் தமிழ்நாடு இல்லை. செடேட்டிவ் எனப்படும் மயக்க நிலை போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதில் முதல் 10 இடங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஆந்திரா, குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, மேற்கு வங்கம், டெல்லி. இப்படி எந்த பட்டியலிலும் முதல் 10 இடங்களில் மட்டுமல்ல, முதல் 20 இடங்களில் கூட தமிழ்நாடு இடம்பெறவில்லை. ஆனால் இந்தியா முழுவதும் தமிழ்நாடுதான் போதைப் பொருட்களின் தலைநகரம் போல செயல்படுகிறது என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது ஒன்றிய அரசும் அதனோடு சார்புடைய கட்சிகளும். குழந்தைகள் மத்தியில் புகைத்தல் தொடர்புடைய வஸ்துக்கள் பழக்கத்தில் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதில் டாப் 5 மாநிலங்கள் என்று கணக்கில் எடுத்தால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள். இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மட்டும் குறிவைக்கும் வகையில் தன்னுடைய அரசியல் கட்சிகளை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பதுதான் தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் நவீன யுத்தம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்தியா முழுவதும் இந்த போதை வஸ்துக்கள் எங்கிருந்து பரவுகின்றன என்பதை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வெளியிட்டிருக்கக்கூடிய 2020 ஆண்டின் ஆண்டறிக்கையில் எடுத்து பார்த்தால் அதில் அதிர வைக்கும் பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. 2020க்கு ஏன் போகிறாய், 23க்கு வர வேண்டியதுதானே என்று பலரும் கேள்வி எழுப்பலாம். ஆண்டறிக்கையை 2020க்கு பிறகு ஒன்றிய NCB எனப்படும் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வெளியிடவே இல்லை என்பதுதான் அதிர வைக்கும் உண்மையாக இருக்கிறது. 2002 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எனப்படும் ஆண்டறிக்கையை வெளியிட்டு வந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் இந்தியா 2020க்கு பிறகு ஏன் வெளியிடவில்லை என்கின்ற கேள்விக்கு பதிலை நம்மால் கண்டறிய முடியவில்லை. இந்தியா முழுவதும் ஓபியம் எனப்படும் அபின் வகைகள் எங்கிருந்து பரவுகின்றன என்பதை எடுத்து பார்த்தால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஆகிய பகுதிகளில் இருந்துதான் இந்தியா முழுவதும் அபின் வகைகள் பரவிக் கொண்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் ஹெராயின் வகைகள் எங்கிருந்து பயன்படுகின்றன என்றால் மத்திய பிரதேசத்தில் புள்ளி வைத்து பெரிய வட்டமடித்து கொடுத்திருக்கிறது NCB. அங்கிருந்துதான் நாடு முழுக்க இருக்கும் அத்தனை மாநிலங்களுக்கும் பரவிக் கொண்டிருக்கிறது. மேலும் கெனாபிஸ் அல்லது கஞ்சா வகைகள் எங்கிருந்து பரவுகின்றன என்பதை எடுத்து பார்த்தால் ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா ஆகிய மாநிலங்கள் வட்டமடிக்கப்பட்டிருக்கின்றன. கர்நாடகாவில் இந்த ஆய்வு அறிக்கை தயார் செய்யப்பட்ட போது அங்கு ஆட்சியில் இருந்தது பிஜேபி அரசு. பிஜேபி அரசில் இருந்த ஒரு மாநிலத்தில் இருந்துதான் இந்தியா முழுவதுக்கும் கஞ்சாவும் கெனாபிஸும் பயன்பாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறது இந்த NCB ஆய்வறிக்கை. இவையெல்லாம் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ள மாநிலங்களினுடைய பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட தரவுகள். கூடுதலாக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது, பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன அல்லது மற்ற மாநிலங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை எடுத்து பார்த்தால் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் ராஜஸ்தானே முதலிடத்தில் இருக்கிறது. 1,46,889 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் 46,502 கிலோ,
மத்திய பிரதேசத்தில் 32,500 கிலோ, ஜார்க்கண்டில் 32,300 கிலோ, குஜராத்தில் 12,838 கிலோ, தமிழ்நாட்டில் 21,363 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பட்டியலில் முதல் 10 இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள். ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், குஜராத், ஹரியானா, பீகார், மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம். போதைப் பொருட்கள் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டதிலும் போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்பாட்டில் இருப்பதிலும் வட இந்திய மாநிலங்கள், குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே அதில் பிரதான இடம் பெற்றிருக்கின்றன என்பதை உன்னிப்பாக கவனிக்க முடிகிறது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்ந்து இந்த பட்டியலில் முக்கியமான இடங்களில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு ஒன்றிய அரசு பல்வேறு நிதி உதவிகளை மாநிலத்துக்கு செய்வதற்காக ஒரு வழிவகையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பெயர் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ். NCB எனப்படும் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த பட்ஜெட் அலோகேஷனை பொறுத்தவரையில், அதாவது மாநிலங்களுக்கு போதைப் பொருள் தடுப்பதற்காக ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதியுதவி, இந்த நிதியுதவி படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் NCB அறிக்கையில். 2004 முதல் 9 வரை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக 10 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2009 முதல் 14 வரை, அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 15 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2014 முதல் 17க்கு இடையில் 15 கோடி, 17 முதல் 20க்கு இடையில் 21 கோடி என்று அதிகரித்திருந்தாலும் 20-21க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 7 கோடியாக குறைந்திருக்கிறது. இதில் 3 ஆண்டுகளுக்கு 7 கோடி என்பது அதிகமாகத்தானே இருக்கிறது என்று பலரும் கூட இதனை ஏன் என்று கேள்வி எழுப்பலாம். ஆனால் மாநிலங்களுக்கு இது எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எடுத்து பார்த்தால் தமிழ்நாடு அங்கும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். 2021க்கு பிறகு இந்த அசிஸ்டன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரவே இல்லை. மேலும் இந்த அசிஸ்டன்ஸ், அதாவது மாநிலங்களுக்கான போதைப் பொருள் தடுப்புக்கான நிதியுதவி என்பதை பொறுத்தவரையில் 2019 முதல் 20 வரை 8 கோடி செலவிட்டிருக்கிறது ஒன்றிய அரசு. 20 முதல் 21 வரை 5 கோடி, 21 முதல் 22 வரை 5 கோடி, 22-23 ஆகிய நிதியாண்டுக்கு 5 கோடி. மொத்தம் 2019 இருந்து 2023 வரைக்கும் 23 கோடி தான் செலவிடப்பட்டிருக்கிறது. இதில் 2020-21 மட்டும் தமிழ்நாட்டிற்கு 21.2 லட்சம் கொடுத்துள்ளார்கள். மற்ற ஆண்டுகளில் 0. 2019 இருந்து 2023 வரைக்கும் 23 கோடி செலவிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஆண்டில் 21 லட்சம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த ஆண்டும் நிதியே ஒதுக்கப்படவில்லை என்பதும் கூட இதில் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. இந்த தரவுகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன என்பதும் கூட பலருக்கு கேள்வியாக இருக்கலாம். இதுவெல்லாம் ஒன்றிய அரசு ராஜ்யசபாவில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு அளித்த பதில்களிலேயே இருக்கின்றன. தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் பொழுது போதைப் பொருள் தடுப்பு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் சாலை விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களிலும் போதைப் பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை தமிழ்நாடு அரசின் மாவட்ட அளவிலான இணையதளங்களிலேயே நம்மால் வெளிப்படையாக காண முடிகிறது. மேலும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினரை ஊக்குவிப்பதற்காக மாநிலத்தில் போதைப் பொருள் தடுப்பிற்கென மாண்புமிகு முதலமைச்சரின் பதக்கம் புதிதாக வழங்குதல் என்ற திட்டத்தின் கீழ் சமூகத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்காகவும் கடுமையாக உண்மையாகவும் உழைக்கும் காவலர்களையும் அதிகாரிகளையும் ஊக்குவிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சரின் பதக்கம் புதிதாக வழங்கப்படும் என்பதும் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சரினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ், தலைமைச் செயலாளரினுடைய கண்காணிப்பின் கீழ் மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இதனை தீவிரமாக கண்காணிக்கவும் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு மாநில அரசு. ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு என்று பார்த்தால், இங்கேயுமா சார் மோசடி பண்ணுவீங்க என்று ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறது ஒன்றிய அரசு. நாடு முழுவதும் இப்படி போதைப் பொருள் பரவலாக பயன்படுத்தப்படும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்ற நிலையில் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் உற்பத்தியாகிறது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் நாடு முழுவதும் போதைப் பொருளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக போதைப் பொருளை புகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பேசுவது
தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவதற்கு சமம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த புள்ளி விவரங்களை கொடுப்பவர்கள். காரணம், இந்தியா முழுவதும் போதைப் பொருள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எடுத்து பார்த்தால் தமிழ்நாடு 30 இடங்களுக்கும் கீழே இருக்கிறது. ஆனால் முதல் 30 இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட பெரிய மாநிலங்களிலும் 10க்கும் மேற்பட்ட சிறிய மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக பிஜேபி முன்னும் பின்னுமாக ஆட்சியில் இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் தான் போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்ட தகவல், ஒன்றிய அரசினுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல். 2021க்கு பிறகு அந்த அறிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை? அந்த அறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? நாடு முழுவதும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பிற்காக ஒன்றிய அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பினால் ஆண்டுக்கு 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் என்று ராஜ்யசபாவில் பதில் சொல்கிறார்கள். தமிழ்நாடு என்கின்ற ஒற்றை மாநிலத்திற்கு 2 கோடி விழிப்புணர்வுக்காக மட்டுமே செலவாகின்ற நிலையில் இந்தியா முழுவதுக்கும் எப்படி 5 கோடி போதுமான நிதியாக இருக்கும் என்கின்ற கேள்விக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்கிறதா? இந்த போதைப் பொருள் தடுப்பில் உண்மையில் போதைப் பொருள் தலைவிரித்து உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசத்தை பிஜேபி கட்டுப்படுத்துகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.